ஓரிரு இடத்துக்கு நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் மட்டும் 12,22,164 பேர் என்பது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி கண்டறிய முடியாத வாக்காளர்களாக சென்னையில 27,000 பேர்கள் இருந்திருக்கிறார்கள். 27,000 வாக்காளர்கள் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள், அவர்கள் யார், அவர்கள் தொடர்பு கொள்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத சூழல்ல கண்டறிய முடியாத நபர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் இரட்டை பதிவு வாக்காளர்கள் 18,000 பேர் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளராக இருந்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது ஒரு வாக்கில் வெற்றி வாய்ப்பை மாற்றக்கூடிய ஒரு மாய மந்திரமாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வாக்கு என்றாலும் அது மிகவும் முக்கியமான வாக்கு என்ற அடிப்படையில ஒரு வாக்காளர் கூட விடுபட்டிருக்கூடாது. அதே நேரத்தில் சரியில்லாத ஒரு இரட்டை வாக்காளர் உரிமை கொண்டிருக்கக்கூடிய போலியான வாக்காளர்களும் இறந்தவர்களும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதை ஜனநாயகமான சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யாது என்பதனால் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தலுக்கு முன்பாக முடித்தே தீர்வோம் என்று உறுதி பூண்ட தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது. அதன் மூலமாக தற்பொழுது இந்த வாக்காளருடைய பட்டியலில் வெளியாக இருக்கிறது. அந்த வெளியேற்றக்கூடிய அந்த பட்டியலில் தான் சென்னை அதிகபட்சமான வாக்காளர்களை நீக்கம் செய்யக்கூடிய அளவில் இருந்திருக்கிறது, கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 12,22,000 பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாகவும் 14,25,000 பேர் நீக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாகவும் சென்னையுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரை மக்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு நகரம், தமிழ்நாட்டுடைய தலைநகரம், போக்குவரத்து அதிக நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதி. வெறும் 40 லட்சம் வாக்காளர்கள் என்பது ஒரு குறைவான எண்ணிக்கையாக நமக்கு எண்ணம் வரக்கூடும். ஆனால் சென்னையுடைய புறநகர் பகுதிகள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களை ஒட்டி வரக்கூடிய சூழல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் சென்னை உள்ளாக வந்து செல்வதனால் சென்னையினுடைய புளோட்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய வந்து செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே ஒரு நாள் ஒன்றுக்கு 25 முதல் 40 லட்சம் நபர்கள் வரை சென்னை நபர்களுக்குள்ளாக வந்து செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல இதனுடைய தாக்கம் தான் சென்னையுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய தோன்றினாலும் சென்னை மாநகராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை அக்டோபர் 27 நிலவரப்படி 40,04,000 தான். ஆனால் அதிலும் 18 வயது பூர்த்தி செய்யப்பட்டு வாக்காளர் பற்றி இடம்பெற்றவருடைய எண்ணிக்கை. அதே நேரத்தில் இன்னும் குழந்தைகள் உள்ளவர்கள் சென்னையுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையை விட வாக்காளர் உரிமை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பது யதார்த்தம். அந்த அடிப்படையிலே தான் சென்னையில் கடந்த அக்டோபர் 27 நிலவரப்படி 40 லட்சம் பேர் என்ற சூழல்ல தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக சென்னையில் வசிக்கக்கூடிய வாக்குரிமை இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை 25,79,000 அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமரகுருபரன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆவணங்களில் ஏதேனும் பிழை இருப்பதை கண்டறியப்பட்டால் அதனை திருத்துவதற்காகவும் அதனை சரிபார்ப்பதற்காகவும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்று வெளியாகக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை தங்களுடைய பெயரில் இடம்பெறவில்லை என்பதை யாரேனும் அறிந்தால் அவர்கள் தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 18 வரையிலுமான அவகாசம் தான் அந்த அவகாசம். ஜனவரி 18 ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய புதிய வாக்காளர் சேர்ப்பு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அல்லது வாக்குச்சாவடி அலுவலரிடம் கொடுத்து அதன் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 18 பிறகாக அவ்வாறு யாரையும் சேர்த்துக் கொள்ள முடியாது எனவும் ஜனவரி 18 வரையிலும் கொடுக்கப்பட்டக்கூடிய விண்ணப்பங்களை சரிபார்க்கக்கூடிய பணி நடைபெற்று பிப்ரவரி 17 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அதுவே தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியான வாக்காளர்களை பெயர் பட்டியலில் கொண்டிருக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதில் யாரேனும் ஒரு ஆட்சேபனை இருந்தால் அல்லது நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்படாமல் இருப்பதை கண்டறிந்தால் அல்லது தங்களுடைய பெயர் விடுபட்டிருப்பதை கண்டறிந்தால் அவர்கள் அந்த ஜனவரி 18 என்று சொல்லக்கூடிய கால அவகாசத்துக்குள்ளாக தங்களுடைய விண்ணப்பங்களை முறையான அலுவலரிடம் கொடுத்து பூர்த்தி செய்து கொள்ளுமாறும் அவருடைய தேவையை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.